ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாக எங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்த வீடியோவில் கிதியோனுடைய யுத்தத்தை குறித்து நம்ம ஃபஸ்ட்டு காரியம் பார்த்தோம். அதே போல் நமக்கு நேற்று பார்க்க முடியல, நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருந்தனால வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தொடர்ந்து கிதியோனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம சில லைஃப் லெசன்ஸை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இரண்டாவது காரியமாக நம்ம லேர்ன் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோம், மீதியானியர் பலத்து இருந்தாங்க. அவன் ஹார்ட் ஒர்க்கை நிப்பாட்டவே இல்லை. அவன் நல்ல நேர்த்தியாய் சரியாய் செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக பக்காவாக பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது அவனை தேடி வந்து கர்வாலி மரத்தின் கீழ் இருந்த ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி அந்த கர்வாலி மரம் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த கர்வாலி மரம் என்னது, இந்த அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியின் மூலயமா ஆண்டவர் உங்களை சந்திக்க வர்றாரு அப்படின்னு சொல்லி சந்திக்க வந்த ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போது நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த நிலைமை ஆசீர்வாதத்துக்கு நான் நடத்தப்படணும், என் வாழ்க்கையில் நான் அதை பார்க்கணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்றதை நான் நம்பணும். நமக்கு நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் இப்போ கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தனோடு இருக்கிறார். அது மாதிரி நம்மளை பார்த்து நிறைய நேரம் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படியெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நிறைய நேரம் நம்ம வாயிலேருந்து வர்ற வார்த்தை என்னவா இருக்குன்னா, அவிசுவாசத்தின் வார்த்தையை பார்த்திங்கன்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்காரா இல்லையா அப்படின்னு நிறைய நம்ம கேட்குறோம். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை பார்த்து நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரை நான் இன்னும் என்ன செய்யலை, முழுசாக நம்பலை. அங்கே நம்ம பைபிளில் வாசிக்கும்போது அப்படி தான் இருக்குது. அப்புறம் 13வது வசனத்தில் கிதியோன் ஆண்டவர் சொன்ன உடனே கேட்குறா, கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடணுமா. அப்போது நம்முடைய லைஃப்லையும் பாருங்கள், நமக்கு நிறைய பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர்கிட்ட அதான், நீர் எங்கள் கூட இருந்தால் இந்த பிரச்சனை எனக்கு வருமா, இந்த கடன் பாரம் எனக்கு வருமா, இந்த வியாதி எனக்கு வருமா. அப்போ இதெல்லாம் வந்ததுனால ஆண்டவர் என் கூட இல்லைன்னு அர்த்தமாயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது நம்ம கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரை முழுசாக நம்புங்க. இதெல்லாம் ஆண்டவர் கூட இருப்பார், நீ ரட்சிப்பாய், நீ மீதியானுடைய கைக்கு இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பாயின்னு சொன்னால் அவனுக்கு நம்பிக்கையே வரல, அடையாளங்களை கேட்குறான். எனக்கு இது நடந்தால் ஓகே, இது நடந்தால் நான் நம்புகிறேன், இந்த காரியம் நடந்தால் நான் நம்புகிறேன். நீங்கள் முதல்ல இந்த தோலை சுற்றி இருக்கிற பூமி நனையணும், தோல் நனையாமல் இருக்கணும். இப்போ தோல் மாத்திரம் நனையணும், பூமி நனையாமல் இருக்கணும். இப்படி அடையாளங்கள் எல்லாம் கேட்குறேன். நம்மளும் பாருங்கள், நிறைய நேரம் அடையாளங்களை கேட்போம். ஆண்டவரே, இந்த காரியம் நடந்தால் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, இந்த காரியம் நடந்துருச்சுன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். எத்தனை வாட்டி இதே சொல்லிட்டு இருப்போம். லைஃப் லாங் பாருங்கள், ஏதாவது சொல்லி ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு காரியம் கேட்டோம், ஒரு அடையாளத்தை கேட்டோம், நடந்துச்சு, ஓகே. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி அடுத்த நிலைமைக்கு போக முடியும்? அதாவது பிறந்த குழந்தைய மாதிரியே தான் இருக்கும்னு அர்த்தம். அதனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டார்ல, முழுசாக அவரை நம்புங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு அழகாக அவங்கள தூக்கிட்டு போயிடுவார். அதனால் தேவ பிள்ளைய எதை குறித்து சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறாரா, முழுசாக நம்புங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரா, நம்புங்க. ஆண்டவர் நடத்துவேன்னு சொல்கிறாருன்னா நம்புங்க. அந்த காரியத்தில் ஆண்டவர் கூட இருப்பேன்னு சொன்னார்னா நம்புங்க. அடையாளங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. கிதியோன் அடையாளங்களை ஒரு வாட்டி தான் கேட்டான், அதுக்கப்புறம் அவன் கேட்கல. ஆண்டவர் முழுசாக நம்பிட்டான், ஆண்டவர் நடத்துகிற பாதையில் போயிட்டான். அது மாதிரி ஆண்டவர் நடத்துகிற பாதையில் ஆண்டவரோடு கூட சேர்ந்து போங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அடையாளங்களை மட்டும் கேட்காதீங்க. காட் பிளஸ் யூ.